அண்ட் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி, சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்னென்னு ஒரு டெஃபினேஷன் எழுதி வச்சுக்கோங்க. என்ன சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி கேட்டாங்கன்னா இது இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஜஸ்டிஸ் பார்ட்டி நீங்கள் எடுக்கிறப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஆரிஜின்லேருந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன லீடர்ஸ்லாம் அதில் இன்வால்வ் ஆனாங்க, அதோட ஆரிஜின் ஃபுல்லாக எவல்யூஷன் ஃபுல்லாக ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஃபர்ஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சு, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு எப்படி வந்துச்சு, அதுக்கப்புறம் டிகே ஆயிருக்கும், அதுக்கப்புறம் டிஎம்கே ஆயிருக்கும். ஸோ என்னென்ன கான்ஃபரன்ஸ் எல்லாமே முதற்கொண்டு ஜஸ்டிஸ் பார்ட்டியோட அச்சீவ்மெண்ட்ஸே வந்து ஒரு கொஸ்டின். ஸோ நீங்கள் வந்து அவங்க என்னென்ன அச்சீவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இயர் வைஸ் வந்து குரோனாலஜியில் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் ஏன் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஃபால் பேக் ஆச்சு, ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, இதுக்கு ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியும் நீங்கள் இந்த மாதிரி எல்லா ஆங்கிலையும் கவர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸும் அதே மாதிரி தான். அவங்க என்னென்ன எல்லா லீடர்ஸும் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க ஃபுல்லாகவே அதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து யூனிட் 9லேயே நீங்கள் வந்து ஸ்கீம்ஸாக கவர் பண்ணியிருந்திருப்பீங்க ப்ரிலிம்ஸ் அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல அவங்க வந்து இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து க்ரோனாலஜியாக இயர் வைஸ் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சிருந்தீங்கன்னா அங்கே போய் உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.